ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அதாவது இந்த பிரசாந்தோட அந்தகன் படம் வெளியாகுதா இல்லையா? அது சம்மந்தமா நேத்து சும்மா ஃப்ரெண்டு சர்க்கிள்ல பேசிட்டு இருக்கையில, ஒரு பையன் வந்து அவன் அநேகமா 2கே கிட்ஸா இருக்கணும். இல்ல அதுக்கு பின்னாடி பிறந்தவனா இருக்கணும். வந்து கேட்டான், "பிரசாந்த்னா யாரு? இந்த தளபதி விஜயோட கோட் படத்துல நடிக்கிறாரே அவரா?" அப்படின்னு கேட்டான். இது என்னடா பிரசாந்துக்கு வந்த சோதனை அப்படின்னு நம்ம நெனைக்கிற மாரி போச்சு. ஏன்னா, அஜித்தோ, விஜயோ சினிமாவுக்குள்ள வந்து ஹீரோவா என்ட்ரி ஆகுறதுக்கு முன்னாடியே இவரு என்ட்ரி ஆயி சூப்பர் டூப்பர் ஹிட் குடுத்தாரு. வைகாசி பிறந்தாச்சுங்கிற ஒரு படம். அதுக்கப்புறமும் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் படத்துல எல்லாம் வரிசையா நடிச்சிட்டு வந்தாரு. மணிரத்னத்தோடைய திருடா திருடா, பாலுமகேந்திராவுடைய வண்ண வண்ண பூக்கள், ஆர்.கே. செல்வமணியுடைய செம்பருத்தி, இந்த மாரி படத்துலலாம் நடிச்சு ஒரு ஒரு பிரபலமான ஒரு நடிகரா அறியப்பட்ட காலத்துல தான் விஜயும், அஜித்தும் ஹீரோவா உள்ள வர்றாங்க. அவரு வந்த டைம்லலாம் இவரு வந்து ஒரு மாஸான ஹீரோ தான். இப்ப நடிகைகளா இருந்தா கனவு கன்னின்னு சொல்லிடலாம். இவர் நடிகர்ங்கிறனால கனவு கண்ணனா இருந்தாரு அந்த காலகட்டத்துல இவரு. அந்த மாரி இருந்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் சொல்லப்போனா கல்லூரி வாசலுங்கிற ஒரு பிரசாந்த் ஹீரோவா நடிச்ச படத்துல அஜித்தே சின்ன ரோல் பண்ணியிருப்பாரு. கெஸ்ட் ரோல் மாரி பண்ணியிருப்பாரு. அந்த அளவுக்கு இருந்தவரு. அவருடைய கேடகம் அப்படின்னு சொல்ற மாரி கனகலட்சுமிய கல்யாணம் பண்ணிட்டு, அதுல வந்து அவருடைய மார்க்கெட்டுடைய கிராப் வந்து இறங்கிருச்சு. இறங்குனதுக்கப்புறம் அவங்க நடிச்சாரு தான். பெருசா எந்த படமும் போல. மலையூர் மம்பட்டியான ரீமேக் பண்ணி அவங்க அப்பா டைரக்ஷன்ல நடிச்சாரு. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா டைரக்ஷன்ல வந்து ஷார்க்ன்னு ஒரு படம் நடிச்சு நம்மளுக்கெல்லாம் ஷாக் குடுத்தாரு. இந்த மாரி நெறைய இது பண்ணாரு. இப்ப வந்து அந்தகன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவருடைய அந்தகன் படம் வருது. இதுக்கிடையில விஜயோட நடிச்சுட்டு இருக்காரு. அந்த கோட் படத்துல. இவ்வளவு பெரிய ஒரு நடிகரு. அவர போயிட்டு வ இவரோட நடிச்சவரா? அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு அப்படிங்கையில என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம். நடிகர் விக்ரமும் பிரசாந்தும் உறவுக்காரங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரசாந்தோடைய அப்பா தியாகராஜனுடைய உடன் பிறந்த தங்கச்சி மகன் தான் அ விக்ரம். அதாவது தாய்மாமன் மகன். அந்த மாரி ஒரு உறவு. ஆனா அவங்க 2 பேரும் எந்த இடத்துலயுமே இது சம்மந்தமா சொல்லிக்கிட்டதும் கிடையாது, பேசிக்கிட்டதும் கிடையாது. அதுக்கு காரணம் குடும்பத்துக்குள்ள இருக்க சின்ன சின்ன சச்சரவுகள் தான். சரி இதுதான் நம்ம அந்த பையன் கேட்டனால நமக்கு சரி பிரசாந்த பத்தி சொல்லிருவோம் அப்படின்னு சொல்லணும்னு நெனச்சேன். ஓகே சொல்லிட்டேன். ஓகே நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில சந்திப்போம்.